கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் கு. காமராஜர் அவர்களின் 124வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் மற்றும் நில தரகர்கள் நல சங்கத்தின் சார்பாக காமராஜர் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனை ரியல் எஸ்டேட் தொழில் முனைவோரின் பாதுகாவலர் டாக்டர் விருகை விஎன் கண்ணன் அவர்கள் தொடங்கி வைத்தார் மற்றும் இந்நிகழ்வில் செந்தில்குமார், சரவணன், பாலசுப்பிரமணி, அன்னை சரவணன் இவர்கள் அனைவரும் அன்னதானத்தை வழங்கினார்கள். இந்நிகழ்வில் குமார் மனோகரன், ராமகிருஷ்ணன், விஜயகுமார், மணிகண்டன் இவர்கள் அனைவரும் இனிப்புகள் வழங்கினார்கள். இந்நிகழ்வினை களப்போராளி எஸ். ராஜா அவர்கள் சிறப்பாக நடத்தினார் மற்றும் மனோகரன், சதீஷ் அவர்களும் உடனிருந்து சிறப்பாக பணியாற்றினர். சார்பாக வருடம் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களுடைய 124வது பிறந்த நாள் எங்கள் சங்கத்தின் சார்பாக கலந்து கொள்வது மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வருடமும் அவர் பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற வகையில் வாழ்ந்த வாழ்க்கையை அதை நன்றி மறவாமல் தமிழக மக்களுக்காக அவர் ஆற்றிய பணிகள் நிறைய விஷயம் இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் அதை சொல்லிவிட்டு தான் சென்றிருக்கக்கூடிய மொத்த அரசியல் தலைவர்களும் அவரை பின்பற்றினால் இந்த நாடு நலம் பெறும், நாட்டினுடைய மக்கள் நலம் பெறுவார்கள், படிக்கின்ற குழந்தைகள் நலம் பெறுவார்கள். அந்த மாதிரி ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு பிறந்த பிறப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்துட்டு சென்றிருக்கிறார். அவருடைய மரபு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் எதையுமே அரசியலாக பார்க்காமல் ஒரு நல்ல மனிதனாக பார்த்து ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் இங்கே வந்து சென்று கொண்டு மாலை அணிவித்து சென்றிருக்கிறார்கள். எங்கள் சங்கத்தின் சார்பாக இந்த பிறந்த நாளின் சார்பாக அவருக்கு கேக்கு வெட்டுதலும் இனிப்பு வழங்குவதற்கும் அன்னதானத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதாவது எல்லோரும் அரசியல் தலைவர்கள் வந்தாலும் கூட நாங்கள் ஒரு சங்கமாக இருந்து தொடர்ச்சியாக 23 ஆண்டுகளாக அவருடைய பிறந்த தினமாக இருந்தாலும் சரி, அவருடைய நினைவு தினம் இருந்தாலும் சரி, அதை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவருடைய பிறந்த நாளில் கலந்து கொள்வதில் எங்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி இருந்தாலும் கூட எங்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் அவரை போல் நாம் வாழ வேண்டும், அவரை போல் பின்பற்ற வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தில் நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த கமிஷன் பிரச்சனைகள் அதுவும் சுமூகமான முறையில்
தீர்ந்துவிடும் அப்படின்ற எண்ணத்திற்காக சென்ற ஆண்டு இதே நேரத்தில் இந்த நாளில் வேறொரு அரசாங்கம் இருந்தது. இந்த வருடம் இந்த நேரத்தில் வேறொரு அரசாங்கம் இருக்கின்றது. அரசாங்கங்கள் மாறி மாறி அமைந்தாலும் நாட்டினுடைய மக்களுக்கு எவ்வாறு என்னென்னலாம் நல்ல திட்டங்கள் செய்ய வேண்டுமோ அதை செய்வார் அப்படிங்கின்ற எண்ணத்தோடு புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்தினுடைய முதல்வர் அருமை சகோதரர் விஜய் ஜோசப் அவர்களுக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாட்டை யார் கொண்டால் நல்ல விதமாக ஆண்டால் எங்கள் சங்கம் ஆதரவு கொடுக்கும். அதை மக்களுக்கு இடையூறு செய்கின்ற வகையில் ஏற்படுத்தினால் எங்கள் சங்கம் எதிர்த்து குரல் கொடுக்கும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு அவருடைய பிறந்த நாளை போற்றுவோம், நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம் என்றும் அன்புடன் ஐயனார் சங்கம்.